வெற்றி வழி ட்ரைனிங் அகாடமிலேருந்து தமிழ் டீச்சர் நான் பேசுகிறேன். தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஎன்பிசி மாதிரி வந்து ஸ்கோரிங் சப்ஜெக்ட் கிடையாது, எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணாதான் ஸ்கோரிங் சப்ஜெக்டில் பேப்பர் வந்து வேல்யூஷனுக்கு எடுத்துப்பாங்க. இப்போது எஸ்ஏ எக்ஸாம் எடுத்தீங்க அப்படின்னாக்கா 100 கொஷினுக்கு 40 கொஷின் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எழுதியிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ஆவீங்க. அதே மாதிரி பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 கொஷினுக்கு 32 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஸ்கோர் பண்ணிடணும். ஸோ இது எஸ்ஐக்கு, இது பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ எப்படி வந்து இந்த நீங்கள் சாதாரணமாக நினச்சிருக்கூடாது எலிஜிபிலிட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஒரு ஒலிம்பிக் நீங்கள் வந்து 4 வருஷம் ஒரு டைம் நடக்கிற அந்த ஒலிம்பிக் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரீஸ்க்கு எலிஜிபிள் அவங்க டெஸ்ட்லாம் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் தான் அந்த ஒலிம்பிக்ஸில் வந்து கலந்துக்க முடியும். இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா எல்லா கண்ட்ரியும் வந்து ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் ஆனதான் நீங்கள் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டுக்கு அவங்க வந்து கால்குலேஷன் பண்ண எடுத்துப்பாங்க. ஸ்கோரிங் சப்ஜெக்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஷின் இலக்கணத்துலேயோ அதன் அடிப்படையில் வந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதப்போ தமிழ் வந்து நம்ம நிராகரிக்க முடியாது, தமிழ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி தான் தமிழ்நாட்டில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. இதில் என்னென்னா இப்போது இந்த ரீசெண்டாக வந்த எக்ஸாம் அடிப்படையில் பார்த்தா எந்த மாதிரி நம்ம இது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வழி சார்பாக நடத்த போகிறோம் நாங்கள். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கொஷின் வந்து இந்த நூல்வெளியிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. நூல்கள்லேருந்து புலவர்கள் நூல்கள் அப்படின்ற அடிப்படையில் கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பாரதியார் வந்து பார்க்க போகிறோம். பாரதியார் சம்மந்தமாக வந்து நீங்கள் புது புக்ஸ் படித்தாவே போதும். இப்போ டிஎன்பிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பழைய புக்ஸ்லாம் படிப்பாங்க. நீங்கள் பிசிக்கும் எஸ்ஐக்கும் வந்து புது புக் படித்தா போதும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து நூல்கள் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஆசிரியர்கள் நூல்கள் அதில் கண்டிப்பாக வந்து ஒரு 2லேருந்து ஒரு 4 கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாரதியார். ஓகேங்களா? பாரதியார் எந்தெந்த புக்கெலாம் வருவார்னா சிக்ஸ்த்து புக்கு, 8th புக்கு, 10th புக்கு. ஸோ +1 +2 அந்தளவு தேவையில்ல. நம்ம நீங்கள் 10th வரைக்கும் படித்தாவே கண்டிப்பாக அந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கிளியர் பண்ணிடலாம். அப்போது பாரதியார் 6th சொன்னேன், அதுக்கப்புறம் 8th சொன்னேன், 10th சொன்னேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படிச்சுக்கலாம் அப்படின்னாக்க வரிகள் படிக்கலாம். அதை விட எது இம்பார்ட்டன்னா நூல்வெளி நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிக்கணும். நூல்வெளியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆசிரியர் பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த நூல் வந்து அந்த நூல் பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து என்ன சொல்கிறதுனா இவரை பற்றி பாரதியார் பற்றி சொல்லணும்னா எப்போ பிறந்திருப்பார்? 11/12/1882. சரிங்களா? டேட்டு சேமாக வரும், இறந்த டேட்டும் சரி பிறந்த டேட்டும் சரி. இது வந்து 11/9/1921. சரிங்களா? ஸோ தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடுதலை போராட்ட வீரர். நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் படிக்கும் போதும் வருவார், தமிழில் படிக்கும் போதும் வராரு. ஓகேங்களா? அப்போ டேட் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்குது. 11/12/1882 11 டேட் சேமாக இருக்குன்னு சொல்லிட்டோன்னா அதே வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏன்னா பாரதியார் கவிதை மீது கொண்ட அன்பினால் தன்னுடைய பேரை வந்து கனக சுப்புரத்தினம் என்ற பெயரை மாற்றி அவர் என்ன பேர் வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க இவருக்கு வந்து டேட் எப்படி சேமாக வருதோ இவருடைய பிறப்பு இறப்பில் வந்து மந்த் சேமாக வரும். மந்த் எப்படி சேமாக வருதுன்னா 29/4/1891. இது வந்து 1964. ஸோ இங்கே மந்த் சேமாக வருது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து சேமாக வரும். இவர் பாரதியார், இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். சரிங்களா? ஸோ பாரதியாரின் கவிதை மீது கொண்ட அன்பினால் இவர் என்னன்னு பேர் மாற்றிக்கிறார்? கனக சுப்புரத்தினம். தாய் தந்தை வைத்த பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கனக சுப்புரத்தினம். அந்த பேரை வந்து என்ன மாற்றிக்கிறார்னா பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிக்கிறார். சரிங்களா? இவரை பற்றி நிறைய பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து பாரதியார் பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா ஸோ வந்து அப்பா அம்மா பேர் பார்த்துடலாம். அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சின்னசாமி லக்ஷ்மி அம்மாள் சொல்லுவாங்க. இதே மாதிரி பாரதிதாசனுடைய அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா கனகசபை லக்ஷ்மி அம்மாள் இங்கேயும் லக்ஷ்மி அம்மாள் வருவாங்க. நூல்கள் நம்ம பார்க்கலாம். நூல்கள் என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, அதுக்கப்புறம் பாஞ்சாலி சபதம், இன்னும் நிறைய இருக்குது. பட் முப்பெரும் காவியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இந்த 3 நூல்களையும் பார்த்தீங்கன்னா முப்பெரும் படைப்புகள், பாரதியாருடைய முப்பெரும் படைப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. எங்கள் பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா குயில் பாட்டு யார் எழுதுந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதியார்.
குயில் என்ற இதழை நடத்தியவர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கிறது நல்லது, ஓகேங்களா? ஏன்னா நூல்கள்லாம் ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கும், குழப்பம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். அப்போ குயில் பாட்டு எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதியார். குயில் என்ற இதழை நடத்தியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதிதாசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூல்கள் பார்த்தாச்சு. அதே மாதிரி குழந்தைகளுக்காக நீதி நூல்கள் எழுதுனது என்னன்னு கேட்டிங்கன்னா புதிய ஆத்திச்சூடி. புதிய ஆத்திச்சூடி யாருக்குங்க? குழந்தைகளுக்காக நீதி நூல்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஔவையார் வந்து 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையார் ஆத்திச்சூடி எழுதியிருப்பாங்க. ஆனால் பாரதியார் வந்து பார்த்தோன்னா எழுதுனது வந்து புதிய ஆத்திச்சூடி. அப்போ புதிய ஆத்திச்சூடி பேரில் நிறைய பேர் எழுதியிருக்கலாம். பாரதியாரும் என்ன எழுதியிருக்காருன்னா எந்த பேரில் எழுதியிருக்காருன்னா புதிய ஆத்திச்சூடி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையார். அவங்க எழுதுனதான் பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி. அந்த 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையார் தான் கொன்றை வேந்தன், நல்வெளி, மூதுரை, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருப்பாங்க. நம்ம மூதுரை 6th புக்கில் நமக்கு பாடமாக இருக்குது. ஸோ வந்து 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையார். இவங்க எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஆத்திச்சூடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மூணுமே கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி யாருக்குன்னா ஸோ குழந்தைகளுக்கு சின்ன வயசுல நல்ல விஷயம் கற்றுக்கணும் அப்படின்ற எழுதப்பட்ட இந்த 3 விஷயங்கள் பாரதியாரால் எழுதப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பற்றி பார்த்துடலாம். பாரதிதாசன் எக்கச்சக்க நூல்கள் எழுதியிருப்பார் பயங்கரமாக வந்து. ஸோ பாரதிதாசன் எழுதிய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற அந்த ஸ்டார்ட் ஆகிற அந்த பாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்தா புதுச்சேரி அவங்க வச்சுருக்காங்க, சரிங்களா? நம்ம என்ன தமிழ் தாய் வாழ்த்து ஃபாலோ பண்ணுறோம், நம்ம தமிழ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனோன்மணியத்தை எழுதிய பே சுந்தரனார் எழுதிய தமிழ் தாய் வாழ்த்து நீராறும் கடவுள் எடுத்த அப்படின்ற பாடல் தான் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்தா நம்ம தமிழ் தாய் வாழ்த்தா வச்சுருப்பாங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் எழுதிய அந்த வரிகள் வந்து வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த வரிகளை தான் என்ன வச்சுருக்காங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்தா யார் வச்சுருக்காங்க? புதுவை அரசு வச்சுருக்கு, சரிங்களா? உங்களுக்கு தெரியும் ஒன்றிய அரசுக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி. அங்கே சிஎம் இருப்பாங்க, டெல்லியிலையும் சிஎம் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை நீங்கள் பாலிட்டிலாம் படிப்பீங்க. பாரதிதாசன் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூல்கள் பார்த்தாச்சு. வேற வந்து பார்த்தீங்கன்னா இவர் முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார். இப்போது யாப்பு இலக்கணத்தின் அடிப்படையில் யாப்பு இலக்கணத்தை ஃபாலோ பண்ணி எழுதுன்னு தான் பார்த்தீங்கன்னா மரபு கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. யாப்பு இலக்கணம் அப்படின்றது யாப்பு உறுப்புகள் 6 இருக்கும். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. ஸோ அதை பேஸ் பண்ணி அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேஸ் பண்ணி எழுதப்படுறதா என்ன கவிதைன்னு பார்த்தீங்கன்னா மரபு கவிதை. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. எஸ்ஐலையும் வந்து சரி, பிசிலையும் கொஸ்டின் கேட்பாங்க. மரபு கவிதை எதை வைத்து எழுதுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் எந்த இலக்கணம்னு கேட்டால் யாப்பு இலக்கணம், சரிங்களா? அது யாப்பின் அடிப்படையில் அமைந்தது மரபு கவிதை. இது வந்து பார்த்தீங்கன்னா இதை உடைத்தவர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதியார். என்னென்ற பேருனா வசன கவிதை. பாரதியார் என்ன பண்ணியிருக்கார்? வசன கவிதைன்னு எழுதியிருக்காரு. எதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த யாப்பு கட்டுகள்னா அந்த எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை வருது பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை, ஒரு ஃபாரின்காரங்க இப்போ ஏதாவது மொழிபெயர்ப்பு பண்ணோம், இங்கிலீஷ்காரனுடைய நூலை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணால் ஒரு தடையாக இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உணர்வுபூர்வமாக எழுத முடியல. அதுக்காக என்ன பண்ணுறாரு, இந்த மரபு கவிதை அப்படின்ற வடிவத்தை மாற்றி வசன கவிதை அந்த கட்டுகள்லாம் உடைக்கிறார். அதாவது எந்த கட்டுகள்லாம் யாப்பு கட்டுகளை உடைத்து அந்த உறுப்புகளை உடைத்து வசன கவிதை அப்படின்ற பேரில் எழுதுறாரு, சரிங்களா? அந்த வசன கவிதை தமிழகத்தில் அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதியார் தான், சரிங்களா? இதிலிருந்து தோன்றியது தான் புதுக்கவிதை. எது புதுக்கவிதை? வசன கவிதை அறிமுகம் படுத்தியவர் தமிழகத்திற்கு பாரதியார். அதிலிருந்து தோன்றியதான் பார்த்தீங்கன்னா புதுக்கவிதை. இந்த புதுக்கவிதை தோற்றத்திற்கு ஒரு வடிவம் கொடுத்தவர் தான் நா. பிச்சமூர்த்தி. அதனால தான் நா. பிச்சமூர்த்தி என்ன சொல்லுவாங்கன்னா புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுவார், சரிங்களா? அப்போ பரிமாணம் எப்படி வருது பாருங்க. யாப்பு கட்டுகள்லேருந்து இப்போ நீங்கள் திருக்குறள் எடுத்துக்கோங்க, பழைய விஷயங்கள், கம்பராமாயணம், எல்லா விஷயங்கள் எடுத்தீங்கன்னாவே அது வந்து யாப்பு கட்டுகளோட தான் தொடர்புடையதாக இருக்கும். அந்த யாப்பு கட்டுகளை வச்சு எழுதுகிற கவிதை பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மரபு கவிதை. அதிலிருந்து அதை மாற்றி எழுதியவர் வசன கவிதை. ஏன்னா இந்த கட்டுகள் வந்து எல்லா கவிதைகள், இந்த உலகத்தில் உள்ள மிக சிறந்த கவிஞர்களுடைய கவிதைகளை மாற்றுவதற்கு ஒரு தடையாக இருப்பதை கண்டு பாரதியார் அதை வந்து மாற்றி எழுதுகிறார். மாற்றி எழுதுன்னு தான் பார்த்தீங்கன்னா வசன கவிதை. அதுலேருந்து அந்த வசன கவிதையிலேருந்து தோற்றப்பட்டது தான் புதுக்கவிதை. ஸோ அந்த முயற்சிகள், இந்த புதுக்கவிதைக்கான முயற்சிகள் எடுத்து தான் பார்த்தீங்கன்னா யார் எடுத்தது? நா. பிச்சமூர்த்தி. நா. பிச்சமூர்த்தி எடுத்ததுனால அவர் என்ன சொல்கிறாங்கன்னா புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் நா. பிச்சமூர்த்தி. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்க ஒரு கோர்வையாக அப்படியே போகும். இப்போ பாரதியார், பாரதிதாசன்
இவருடைய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய எக்கச்சக்கமான நூல்கள் எழுதியிருக்காரு. முக்கியமான நூல்கள் பார்த்தீங்கன்னா கண்ணகி புரட்சி காப்பியம், கண்ணகி புரட்சி காப்பியம். ஸோ இவர் வந்து எந்தெந்த புக்கில் வரான்னு பார்த்தீங்கன்னா 6th புக்கில் வராரு, 7th புக்கில் வருவார், ஓகேங்களா. அதுக்கப்புறம் 9th புக் குடும்ப விளக்கு அப்படின்ற தலைப்பில் வருவார். அப்போ பாரதியார் பார்த்தோம் 6th 8th 10th. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 6th 7th அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9th புக்கில் வருவார். மறுக்க முடியாத ஒரு நபர் பாரதிதாசன்லாம் பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்காம இருக்க மாட்டாங்க. அதனால தான் வந்து அந்த நூல்களில் நிறைய பேர் வருவாங்க. பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன். நல்லா கவனிச்சிக்கணும், பாரதியாருடைய ஸ்டூடெண்ட் தான் வாணிதாசன். அதே இது இந்த வருஷம் பாருங்க, யார் இறந்த ஆண்டு இது? பாரதியார் வந்து 1921 இறந்துருப்பாரு. அதே வருஷம் பிறந்தவர் தான் பார்த்தீங்கன்னா சுரதா. சரிங்களா, நல்லா கவனிச்சிக்கணும். பாரதிதாசனுடைய ஸ்டூடெண்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா வாணிதாசன். சரிங்களா, இவர் பாரதியார் இறந்த ஆண்டு எப்போ? 1921. அப்போ அதே வருஷம் பிறந்தவர் தான் பார்த்தீங்கன்னா டேட் மேட்ச் ஆகுது, வருஷம் மேட்ச் ஆகும். 1921 யாருன்னு கேட்டிங்கன்னா சுரதா வந்து. சரிங்களா, ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இவருடைய ஸ்டூடெண்ட் யார் சொன்னோம்? வாணிதாசன். ஏன்னா இந்த லிஸ்ட்டெல்லாம் அப்படியே பார்க்கணும். ஒரு 10-15 லிஸ்ட்டு வரும். பாரதியார், பாரதிதாசன், அதுக்கப்புறம் கவிமணி தேசிய விநாயனார், நாமக்கல் கவிஞர், வாணிதாசன், சுரதா, மு மேத்தா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நா பிச்சமூர்த்தி. ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த டிஎன்பிசி குரூப் 4 சிலபஸில் இருக்கிற அந்த முக்கியமான அந்த புலவர்கள், அந்த ஆசிரியர்கள் பேர் கூட எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அடிச்சிடலாம். உங்களுக்கு பாடல் வரிகள் படிக்க கூட டைம் இல்லைனா கூட என்ன படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நூல்வெளி நல்லா படிச்சுட்டு போனாவே கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். 100க்கு 40 எஸ்ஐ எக்ஸாமுக்கு, 80க்கு 32 வந்து பிசி எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதில் அந்த 2 கொஷின் இல்லைனா 3 கொஷின் உங்களுக்கு எதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நூல்வெளி வந்து ஆசிரியர்கள் சம்மந்தப்பட்டது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.